இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் நாம் 2 நாட்களுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் அனைவரும் சிலுவை காட்சிகள், இல்லை சிலுவை குறித்த காரியங்கள், பாடு, இயேசுவின் இரத்தம், மரணம், இதை குறித்தே நாம் தியானித்து வருவோம். இன்னும் இந்த 40 நாட்களாக நாம் உபவாசிப்போம். நிறைய காரியங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக வளர்வதற்கேற்ற இந்த காலத்திலே இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு சிலுவையில் 7 பலிகள். வசனம் இவ்வாறு சொல்கிறது, எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மில் அன்பு கூர்ந்தாராம். பாருங்க, பலிகள் சிலுவையிலே ஆண்டவர் நிறைவேற்றின 7 பலிகள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அவர் நமக்காக பலியானார். இன்னும் பிரேசில் நாட்டிலே ஒரு சுரங்கம் இருந்தது. அது வைரங்களை வெட்டி எடுக்கும் ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்திலே அநேகர் அடிமையாக வேலை செய்தார்கள். அங்கே பகல் முழுவதும் அவர்கள் கொத்தடிமையாக அந்த வைர கல்களை பெறுவதற்காக, வெட்டி எடுப்பதற்காகவே அவர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருந்த போது அங்கே காவலாளிகள் தடியடி நடத்துவார்களாம். இவர்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் அந்த தடி அடிக்கு பயந்து அந்த அடிமைகள் அவ்வாறாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே அடிமை பெண் ஒருத்தி அழகான ஒரு கல்லை கண்டெடுத்தாலும் பாருங்க, அந்த கல்லை அவள் எடுத்த உடனே அந்த கல்லுடைய மதிப்பு அவளுக்கு தெரியல. அதை கொண்டு வந்து அந்த பொறுப்பாளர்கிட்ட போய் கொடுக்குறார். அந்த சுரங்கத்தின் கண்காணிப்பாளர் அதை பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய இந்த கல், எவ்வளோ விலை உயர்ந்த கல், இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவர் கேட்டு அவர் சொன்னாராம், அந்த இதோட மதிப்பு 1856 இது 15 லட்சம். அப்போ இப்போது எவ்வளவு மதிப்பு இருக்கும் என்று சொல்லி அவளை பாராட்டி, அவளுக்கு பாருங்க வீடு, அவளுக்கு இந்த அடிமையிலிருந்து விடுதலை கொடுத்து பென்ஷன், அவர் சாகும் வரை பென்ஷன் கொடுத்து அனுப்புகிறார்கள். அங்கே சுரங்கத்தில் அடிமையாக இருக்கிற அத்தனை பேரையும் பார்க்குறாங்க. இவளுக்கு கிடைச்சது போல எனக்கும் இந்த மாதிரி கல் கிடைச்சிருந்தா எனக்கும் இந்த மாதிரி கிடைச்சிருக்குமே, நானும் விடுதலை பெற்றிருப்பேனேன்னு சொல்லிட்டு அவளை வேடிக்கையாக பார்த்து கொண்டு தன்னுடைய வேலையை செய்தார்களாம். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற கல், அவரை கண்டு கொள்ளும் போது விடுதலை கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களும் இதே போலதான் எகிப்திலே அடிமையா இருந்தாங்க. அவர்கள் அடிமை தனத்தினாலே அங்கே எகிப்தில் அவர்கள் செய்த செயல்கள், அவர்கள் அங்கே ராஜா அவங்கள கொத்த அடிமைகளாக வைக்காங்க. அந்த எகிப்தின் ராஜா அங்கே பார்க்கும்போது இந்த அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், யோசேப்பை தெரியாத ராஜா அங்கே வருகிறார். அப்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகிறதை பார்த்து அவர்களுக்குள்ளாகவே ஒரு எண்ணம், இந்த இஸ்ரவேலர்கள் பெருகுகிறார்கள், அவர்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனால் அங்கே மோசேயை கொண்டு கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். அவர்கள் விடுதலையில் அந்த அந்த நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அவர்கள் பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து என்று வெளியேறாங்களோ அன்னைக்கு தான் அவர்கள் முதல் பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது, அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 12:14 அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய்
கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடும் பஸ்கா நாளை அவர்கள் பண்டிகை நாளாக இன்னும் தலைமுறையாக அதை ஆசரிக்கணும்னு சொல்றாங்க. அதே பஸ்கா அந்த முதல் நாள் கொண்டாடின அதே நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். இன்றைக்கு முதல் நாளிலே அவர் நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியானார். முதலாக அவர் பஸ்கா பலி பாருங்க. ஒரு எகிப்தில் அடிமையாயிருந்த ஜனங்கள் அவர்கள் வெளியே வருவதற்காக பஸ்காவை கொண்டாடுவதற்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அதே போலதான் இன்றைக்கும் நமக்காக கிறிஸ்து அவர் ஆட்டுக்குட்டியாக மரிக்கிறார். 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பஸ்கா ஒரு ஆடை பலி செலுத்தினாங்க. ஆனால் இப்போது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிறிஸ்து இயேசு பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இன்னும் வசனம் சொல்கிறது, ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறவவில்லை. அடிக்கப்பட்டும்படி கொண்டு போகப்பட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலையும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்கிறார். பாருங்க, ஒரு ஆடு அடிக்கப்படும் போது சத்தமிடப்படாமல் வாய் திறக்கப்படாமல் எப்படி இருக்கிறதோ அது போலவே அவர் இருந்தார். இன்னும் வசனம் சொல்கிறது, யோவான் 1:21 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். இன்றைக்கும் கூட முதல் நாளிலே கர்த்தர் இன்றைக்கு பஸ்கா ஆடாக நமக்காக பலியானார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்றைக்கு லெந்து நாட்கள் எதற்காக கொண்டாடணும், எதற்காக ஆசரிக்கணும்? அதான் கர்த்தர் உயிர் தெழுந்துட்டார, எதற்கு நம்ம இதெல்லாம் ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு கூட அநேகர் இதை புறக்கணிப்பது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்ற தலைமுறையாக இதை நினைவு கூறணும். ஏன்னா பஸ்கா பலியாக தேவன் இயேசு நமக்காக பலியிட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா. இந்த பஸ்கா பலி, இந்த எகிப்திலிருந்து விடுதலையை நினைவு கூர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்மளும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்க எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு பஸ்காவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க அடிக்கப்பட்டிருக்கீங்கப்பா. எங்களுக்காக சப்பா பாவமானீங்க, எங்களுக்காக சாபமானீங்க சப்பா. இன்றைக்கு சப்பா எங்களை சப்பா அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டிய சப்பா, எங்களுடைய பாவத்தை சப்பா மன்னிங்க சப்பா. ஒருவேளை நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவத்திலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. பஸ்கா பலியாக எங்களுக்காக மறித்தீங்களே, எங்களுக்காக சப்பா ரத்தம் சிந்தி எங்களுக்காக எங்களை மீட்ட சப்பா எங்களை விடுவித்த தேவனையுமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நாளாக இருக்கட்டும். இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உரிமையாக்கு துதிகன மகிமை உமக்கே ஏறடிக்கிறோம். இப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.